தமிழ் அமுது நேயர்களே, இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய கதையின் தலைப்பு உஷா கல்யாணம். அனிருத்தன் ருக்மவதியின் திருமணத்தை சுகமுனிவர் கூற கேட்ட பரீட்சித் முனிவரே, அனிருத்தன் பாணன் மகள் உஷாவை மணந்தான் என்றும் அப்போது ருத்ரருக்கும் கிருஷ்ணருக்கும் கொடிய யுத்தம் நடந்தது என்றும் கேள்விப்பட்டுள்ளேன். அதை பற்றி கூறுங்கள் என்றார். சுகமுனிவர் கூறத் தொடங்கினார். மகாபலி சக்கரவர்த்தி 100 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் மூத்தவனே பாணாசுரன். சிறந்த சிவபக்தரான இவன் சோனாதிபுரத்தை ஆண்டு வந்தான். பாணனுக்கு 1000 கரங்கள். சிவபெருமான் தாண்டவ நடனமாடும்போது 1000 கரங்களாலும் வாத்தியங்களை வாசிப்பான். ஒரு சமயம் சிவன் இவனுக்கு வரம் தருவதாக கூறிய போது, தாங்கள் என்னுடைய பட்டணத்துக்கு காவலராக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அவ்வாறே வரம் கொடுத்தவன் பட்டணத்தை காத்து வந்தார் சிவபெருமான். ஒரு நாள் சிவபெருமான் திருப்பாதங்கள் தன் மணிமுடியை வணங்கிய பிறகு, யாதவரே, மகாதேவரே, தாங்கள் எனக்கு 1000 தோள்களை கொடுத்தீர்கள். ஆனால் அவை வெறும் பாரமாகவே இருக்கின்றன. உலகங்களிலும் என்னை எதிர்த்து போர் செய்பவர் யாரும் இல்லை. தங்களை தவிர என்னோடு யுத்தம் செய்ய சமமான எவரையும் நான் பார்க்கவில்லை. எனவே தினவெடுத்திருக்கின்ற என் தோள்களில் பசிதீரி தாங்களே என்னோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்ட சிவபெருமான் கோபம் கொண்டு, மூடனே, உன் கொடி எப்போது முறிந்து விடுகின்றதோ அப்போது என்னை காட்டிலும் மேற்பட்ட புருஷோத்தமனோடு உனக்கு யுத்தம் ஏற்பட்டு உன் கொடுப்பு அடங்கும் என்றார். இதை கேட்டு பாலனுக்கு சந்தோஷமே ஏற்பட்டது. எப்போது கொடி முறியும், எப்போது தன் தோள்களின் பசி அடங்கும் என்று எதிர்பார்க்க தொடங்கினார். பாணனுக்கு உஷா என்ற ஒரு மகள் இருந்தார். அவள் கனவில் ஒரு நாள் அனிருத்தனை கண்டார். கண்டதும் மோகம் கொண்டாள். உஷாவின் தோழி சித்திரலேகா என்பவள். அவள் கும்பாண்டன் என்னும் மந்திரியின் மகள். யோக வித்தைகளை கற்றவள். மோகவசம் பட்டிருந்த உஷாவிடம் சித்திரலேகா, நீ கனவில் கண்ட உருவம் யாரென கண்டுபிடித்து அவனை கொண்டு வந்து உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று உறுதியளித்தார். பிறகு தேவர், கந்தர், சித்தர், சாரணர், யட்சர், மனிதர் முதலான சித்திரத்தில் வரைந்து காட்டினார் சித்திரலேகா. அனிருத்தன் உருவத்தையும் வரைந்து காட்டினார். அச்சிரத்தை கண்டது வெட்கி தலையுணிந்தார் உஷா. கனவில் வந்தவன் யாரென கண்டுபிடித்தார். இனி நனவிலும் அவனை கொண்டு வந்து உஷாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணினாள் சித்திரலேகா. தன் யோக மகிமையால் துவாரகை வந்து உறங்கிக் கொண்டு அனிருத்தனை எவரும் அறியாமல் உஷாவின் அந்தப்புறத்தில் கொண்டு சேர்த்தார். கனவில் கண்ட நாயகனை அடைந்து கழித்தாள் உஷா. அனிருத்தனும் உஷாவிடம் மனதை பொறி கொடுத்தான். எவருக்கும் தெரியாமல் உஷாவும் அனிருத்தனும் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். சில நாட்கள் கழித்து கற்பு நிலை கெட்டவளோ எனும் சந்தேகம் அந்தப்புற காவலருக்கு எழுந்தது. அவர்கள் பாணனிடம் சென்று தங்கள் ஐயத்தை தெரியப்படுத்தினார்கள். திடுக்கிட்டான் பாணன். தன் மகளின் அந்தப்புறத்துக்கு உடனே கிளம்பி போனாங்க. அங்கே உஷா அனிருத்தனோடு ஆனந்தமாக சொகட்டான் ஆடிக்கொண்டிருந்தாள். ஆயுதம் எந்தபடி வீரர்கள் சூழ திடீரென்று வந்து நின்ற பாலனை கண்டு திடுக்கிட்டான் அனிருத்தன். தன்னை பிடிக்க வீரர்கள் சூழ்ந்ததைக் கண்டு அங்கிருந்து இரும்பு தடி எடுத்துக்கொண்டு அவர்களை கொன்றான். படைகளை அழிக்கின்ற அனிருத்தனை பாணன் வருண பாசங்களால் கட்டினான். உஷா அழுது துடித்தாள். ஆனால் பாணன் அதுக்கு இறங்கவில்லை. அனிருத்தனை காணாது துவாரகையில் எல்லோரும் துடித்து கொண்டிருந்த போது நாரதர் வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து கூறினார். உடனே கிருஷ்ணர் தலைமையில் படைகள் புறப்பட்டு சோனாதிபுரத்தை முற்றுகையிட்டன. பாணனும் படைகளோடு வந்து எதிர்த்தான். அங்கே காவலராக சிவபுரானும் சுப்பிரமணியரும் எதிர்த்து வந்தார்கள். போரில் பாணன் ஒரு தடவையில் 500 விற்களை நானேற்றிய அம்புகளை தொடுத்தார். கிருஷ்ணரும் ஒரே தடவையில் அந்த அம்புகளை மொத்தத்தையும் அடித்தள்ளி குதிரைகளை அடித்து ரத்தத்தை பொடி செய்தார். அதன் கிருஷ்ணர் தன் மகனின் உயிரை பாதுகாக்க பாணனுடைய தாய் கோடரி என்பவள் தலைமையில் விருத்தி போட்டு நிர்வாணமாக கிருஷ்ணர் முன் தோன்றினாள். உடனே கிருஷ்ணன் தம் பார்வையை அத்திசைந்து திருப்பிக் கொண்டார். அச்சமயம் பார்த்த பாணன் அங்கிருந்து தப்பி தன் பட்டணத்துக்கு ஓடினான். பூதகணங்களும் சிதறி ஓடுகின்ற சிவபெருமான் 3 தலைகளும் 3 கால்களும் ஒரு கொடூரமான ஜுரபுருஷனை சிருஷ்டித்து ஏவினார். 10 திசைகளையும் தகித்து கொண்டு அந்த ஜுரம் கிருஷ்ணரை எதிர்த்து வந்தது. அப்போது அந்த சிவஜுரத்தை எதிர்த்து விஷ்ணு ஜுரத்தை உருவாக்கி ஏவினார் கிருஷ்ணர்.
அந்த இரு ஜுரங்களும் கடுமையாக யுத்தம் செய்தன. விஷ்ணு ஜுரத்தினால் சிவஜுரம் மிகவும் பீடிக்கப்பட்டது. அப்போது அந்த சிவஜுரம் கிருஷ்ணரை சரணடைந்து தன்னை காக்க சொல்லி வேண்டி கிருஷ்ணரிடம் சரணமடைந்தது. சரணமடைந்த அந்த சிவஜுரத்தை காத்தார். பிறகு, இப்போது நீ பேசிய இந்த சம்பவத்தை நினைப்பவர்களை நீ பீடிக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டார். இதற்குள் பாணன் மீண்டும் கிருஷ்ணரை எதிர்த்து வந்து போரிட்டான். கிருஷ்ணர் தம் சக்கராயத்தை ஏவி அவனுடைய கைகளை அறுத்தார். 4 கரங்களும் மிச்சமிருந்த சிவபெருமான் கிருஷ்ணரை தடுத்தார். தன் பக்தனான பாணனை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். தான் அவனுக்கு பாதுகாவலனாக இருப்பதாக கூறியவர் பிரகலாதன் வம்சத்தாரை தான் அழிப்பதில்லை என்று பகவான் உறுதி கொடுப்பதும் அப்போது நினைவுபடுத்தினார். கிருஷ்ணன் பாணனை விடுவித்தார். பாணன் கிருஷ்ணரை வணங்கி உஷாவையும் அனிருத்தனையும் கொண்டு வந்து ஒப்படைத்தான். அவர்கள் திருமணம் விமர்சையாக நடந்தது. இந்த சரித்திரத்தை நிறைய காலையில் கேட்பவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தாது. நன்றி, வணக்கம். அடுத்து நிருக மன்னர். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.